டெம்பஸ்ட் சீரீஸோடைய எபிசோட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஆண்டர்சன் மில்லர்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை பேசினவனே இவர் அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்தமாரி இவருமே என்னால் எப்படி அதை பண்ண முடியும் என்னன்ற மாரி இந்த இடத்துல இவர் கேட்டுன்னு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் ஜுன்னிக் உயிரோடு தான் இருப்பார். ஏன்னா ஜுன்னிக்கோட இறப்பை தொடர்ந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டோரி நடக்குது. சரின்னு இந்த இடத்துல யூஎஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக தான் ஆண்டர்சன் மில்லர் இருக்கார். அதால் இவருமே ஒயிட் ஹவுஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஒரு நியூக்ளியர் சப்மெரினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நார்த் கொரியன்ஸுன்னு தெரிஞ்சிருக்கான். அதில் இப்போதைக்கு ஒரு வாரை டிக்ளேர் பண்ணலான்னு இருக்காங்க. நார்த் கொரியாவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வாரை டிக்ளேர் பிளான் அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த சப்மெரின் செய்ய யார் உதவி செஞ்சிருப்பா, ரஷ்யாவா சைனாவான்ற மாரி அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இப்போதைக்கு இந்த வாரை பற்றின விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற ஜுன்னிக்கு அப்படியே லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அது ஒரு மாதிரி பெண்ணில் மறைச்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அனுப்புகிறாரு. அது கடைசியாக ஜுன்னிக்கிட்டே வருது. ஜுன்னிக்குமே அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு. அதில் வாரை பற்றி தான் போட்டிருக்கு. இப்போதைக்கு வாரம் வரப்போகுது. அந்த வாரை தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜுன்னிக்கு வச்சுன்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் போட்டில் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் நான் ஒரு பொண்ணோடு இருந்தேன். அவள் ஈவன் அந்த புயலில் கூடமே ஓடிக்கிட்டு இருந்தான்ற மாரி இவர் சொல்லின்னு இருக்கேன். இதை தொடர்ந்து நமக்கு 2023 காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் கொரியாவில் இருக்கிற பாதி ஃபேமிலிஸ் கிட்ட நார்த் கொரியாவில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்தும் சவுத்தும் எப்பயுமே ஒன்றா தான் இருக்குன்ற மாரி இந்த இடத்துல இவங்க ஒரு இன்டர்வியூ தர அதை ஹீரோ ஒரு சைடு பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. சரி ப்ரெசன்ட் டேவுக்கு வந்தா அந்த இடத்துல வேகமாக ஹீரோயினி வருது மட்டும் இல்லாமல், என்னுடைய ஹஸ்பண்ட் எப்போனாச்சு செக்ரட்டரியை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட பேசினாரான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற செக்ரட்டரி சியாங்கியோ, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், அவர் இன்க்ரீஸ் பண்ண சொன்னார். ஆனால் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அவர் ப்ரைவேட்டாக சில மீட்டிங் அட்டென்ட் பண்ணார், ப்ரைவேட்டாக சில கால்களை அட்டென்ட் பண்ணார். அது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஒரு சமயத்தில் எல்லா காருமே எங்களை ஃபாலோ பண்ணும்போது அவர் ஸ்குரில் நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதில் இவங்களுக்குமே ஒரு வகையில் ஸ்குரிலான்ற மாரி டவுட் ஆகி இவங்க ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸ்க்கு போய் அந்த இடத்துல சில புக்கை தேடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் ஜுன்னிக் வந்து அப்படியே ஒரு ஸ்குரியில் வரைஞ்சுன்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோயினிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்குரில் தான் ஜுன்சனுக்கு இதால் தான் ஸ்குரில்னு ஒரு பட்டப்பேர் வந்துச்சுன்ற மாரி இவர் சொல்லியிருந்திருப்பார். அது மூலயமா ஹீரோயினி அந்த புக்கை தேடி யார் அந்த ஸ்குரில்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஜுன்சங் தான் இவங்க ஹஸ்பண்டை காரில் ஃபாலோ பண்ணியிருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வர இந்த சீனை கட் பண்ணிவிட்டு மீஜியை காமிச்சா மீஜி கிம்மோடைய ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பற்றி ஹீரோயினிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கிம்மோடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக கிம்மோடைய ஃபேமிலிக்கு உதவி செய்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலன்னு போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினியும் கடைசி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணு, நான் அந்த இடத்துக்கு தான் வந்துன்னு இருக்கேன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு ஃபாதரை காமிச்சா ஃபாதரை என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பாட்டியை டக்குன்னு நீ சைனாவுக்கு கூட்டாடணும். உன்னுடைய பாட்டி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க. அதில் நார்த் கொரியாவிலேருந்து அவங்கள சைனாவுக்கு கூட்டான்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் பேச இவர் பேசும்போதே ஹீரோவுக்கு லைட்டாக சந்தேகமாகுது. இருந்தாலும் அந்த ஃபாதர் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வருது. ஹீரோ நார்த் கொரியாவுக்கு போய் அவருடைய ஃபேமிலியை கூட்டார சொல்ல ஹீரோ இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, ஜொன்னிக்கு உங்ககிட்ட தான் கடைசியாக பேசியிருக்காரு. அது மூலயமா நீங்களும் ஆபத்தில் தான் இருக்கீங்க. உங்களால் இதை சமாளிச்சிட முடியுமான்னு கேட்க, நான் யாருன்னு நீ மறந்துட்டியா, நாங்கள் கடவுள்களுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கோன்ற மாரி இவர் இப்படி சொல்லின்னு இருக்கேன். இதெல்லாம் இருக்கும்போது மீஜியை திரும்ப காமிக்கிறாங்க. மீஜி அந்த ஃபேமிலி கடைசியாக எங்கே போகிறாங்கன்ற விஷயத்த காதில் கேட்டுக்கிறாங்க. சரின்னு பின்னாடி 2 ஆட்கள் வர, யாரா அதுன்னு இவங்க பார்க்குறாங்க. ஜுன்சங் அமைச்ச அதே ஆட்கள் தான். அந்த ஆட்கள் வரது மட்டும் இல்லாமல் சரி நம்ம போகலாமான்ற மாரி அப்படியே மீஜியை கிட்னாப் பண்ணின்னு போக இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துக்கு ஹீரோயினி வருவாங்க. ஹீரோயினி மீஜிக்கு கால் பண்ணால் அவங்க காலை எடுக்கலை. அந்த சமயத்தில் ஜுன்சங் தான் கால் பண்ணுறாரு. சரி நான் அதே எடுத்தா அந்த இடத்துல இவர் தான் மீஜியை பிடிச்சி வச்சுருக்கிறத சொல்கிறாரு. நம்ம 2 பேரும் பேச ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதான் நீ என்னை பார்க்க வான்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வராங்க. வரது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக என்னுடைய ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இப்படி நடக்க நீ தானே காரணன்ற மாரி கேட்க அந்த இடத்துல இருக்கிற ஜுன்சங் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ப்ராசிக்யூட்டர், ஆஸ் யூஷுவல் ப்ராசிக்யூட்டராக என்னுடைய கண்ட்ரியை காப்பாற்றுறது தான் என்னுடைய வேலை, அதை தான் நான் செஞ்சேன். அதில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பையாக இருந்தார், அவருக்கு ஏற்ற விஷயங்களை நான் பண்ணணும் போது அந்த இடத்துல ஹீரோயினி அதை நம்புற மாதிரியே தெரியல. என்னுடைய ஹஸ்பண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் ஒன்றும் ஸ்பை கிடையாதுன்னு சொல்ல, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எந்த வித ஆதாரமே இல்லாமல் தான் உங்ககிட்ட அவர் ஸ்பைன்னு சொல்லுவேன்னா, என்கிட்ட அதுக்கு ஏற்ற விதமான ஆதாரங்கள் இருக்குது, அதோட தான் நாங்கள் நிரூபிச்சிருக்கோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவன் ஹான்சனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சர்ச்சில் ஒருத்தன் தானே, அது என்ன கோஇன்சிடெண்ட்டா, அவன் தான் ஜுன்னிக்கா இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவன். அவனை எதுக்கு ஹயர் பண்ணுவாங்க தெரியுமா, அவன் ஒரு மெசனரி, பணத்துக்காக எதை வேணாலும் செய்வான். இந்த மாதிரி யாருனாச்சும் கொலை பண்ணணுன்னாலோ பாதுகாக்கணுன்னாலோ சொல்லிட்டு தான் அவனை ஹையர் பண்ணுவாங்கன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே
அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார கொரியாவை விட்டு போகணுன்றமே சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொல்ல, சரி நீ ஒருமே கால் பண்ணி தராரு. அந்த இடத்துல ஃப்ரெண்டுமே கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. அவங்களுமே எனக்கு எதுவும் கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருமே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார கொரியாவை விட்டு போக போகிறோம், எனக்காக காத்துருங்கன்ற மாரி காலை கட் பண்ணேன். இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா ஃபாதரோடு சேர்ந்து குடிச்சின்னு இருக்காரு. ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஒயினை எடுத்துக்கின்னு போன்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் நான் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போக தான் போகிறேன், எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை, அதில் இந்த பைபிளை நான் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல, அந்த இடத்துல ஃபாதருமே இந்த மாதிரி ஆசீர்வதிச்சு இவர் அனுப்புறாரு. சரி ஹீரோவும் சைனாவுக்கு போகலான்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சும்மா போர் அடிக்குதுன்னு அந்த பைபிளை ஓப்பன் பண்ணும்போது தான் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு. அதுலேயுமே அந்த நம்பர் கோடு இருக்குது. போன எபிசோடோட எண்டிங்கில் பார்த்துருப்போம்ல, அந்த நம்பர் கோடு இருக்க ஃபாதருக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சுன்னு ஃபாதரை தேடி ஹீரோ போக, அதே சமயம் தான் ஹீரோயினி ஃபாதரை பார்க்க வந்திருப்பாங்க. ஃபாதர் உள்ளார இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்துட்டு இவங்க போக, திடீர்னு எதிர்பாராத வகையில் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வாயில் கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அமைதியாருன்ற மாரி சொல்கிறாங்க. யாருனாச்சும் வரதுக்குள்ளார நம்ம எங்கேனாச்சும் போகணுன்னு இவர் சொல்கிறாரு. சரின்னு யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஃபாதர் இறந்து போயிருக்காரு. அந்த இடத்துல எவனோ ஒருத்தவன் திடீர்னு உள்ளார வர, சரின்னு ஹீரோ அவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் தான் ஹீரோவுக்கு அவன் ஒரு சைனாக்காரன் தெரிய வருது. கடைசி அவனை மடகி உன்னை யார் ஆரம்பிச்சா, இதை யார் பண்ண சொன்னான்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த திமிங்கலம் கடலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்ல, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வர மாரி இருக்குது. சரி நான் அவனும் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போக, ஹீரோ சீக்ரெட் டோர் வழியாக தப்பிக்கிறாரு. அவங்கள பார்த்து நீ பயப்படாத, அவங்க உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினியும் ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்ல, சரி நீ இவரும் அவங்கள டனலில் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஜுன்னிக்கோடைய அம்மா ஆக்சனை காமிக்கிறாங்க. அவங்க ஹான்னு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹானுடைய பையனுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்னஸ் இருந்திருக்கும், அதுக்காக ஒரு டோனர் தேவைப்பட்டு இருந்திருப்பாரு. அந்த டோனரை அமுச்சு வச்சது அது மொத்தத்துக்குமே பணம் பே பண்ணது வேற யாரும் கிடையாது ஆக்சன். அதை வச்சு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய பையன் ஜுன்னிக்கு இருக்கான்ல, அவங்க கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இருக்கிற ஹான் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டர்சன் மில்லர் யுஎஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் கடைசியாக உங்கள் பையனை கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அந்த ஆண்டர்சன் மில்லர்ன்றவர் ஒரு ஸ்பை, அதில் உங்கள் பையன் மேலேயும் சந்தேகம் வந்துச்சு, உங்கள் பையனும் ஒரு ஸ்பையாக இருப்பாரான்னு சொல்லிட்டு அவரும் நாங்கள் சில நாட்கள் மானிட்டர் பண்ணுன்ற மாரி இவர் சொல்லின்னு இருக்காரு. அது மூலியமாக எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல ஆக்சன் இவங்க பையனை யாரோ ஒருத்தவங்க ஃபேம் பண்ண மாரி தெரியுது. அதில் என்னுடைய பையனோட நிலைமைக்கு யார் காரணம், இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு கூடிய ஒரு கேள்வி ஆக்சன் இருக்குது. அதை ஹான் கிட்ட கேட்டால் ஹான் அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் ஒரு ஃபைலை தரது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவன் வால்கேரி டீமுக்காக வேலை செய்கிறவன், இவன் ஒரு மெஷனரி, பணத்துக்காக எதை வேணாலும் இவன் செய்வான். அது வகையில் இவங்கிட்ட போய் கேட்டால் உனக்கு எதனாச்சும் தெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க் ஹான்சனை பற்றி இவர் சொல்கிறாரு. உன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த இடத்த இவனையுமே நாங்கள் பார்த்தோன்றமே சொல்ல, அதில் இவங்களுக்கு சந்தேகம் வருது. அதில் பார்க் ஹான்சனுடைய அந்த சில ஃபைலெல்லாம் இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கேற்ற மாரி ஹீரோ ஹீரோயினியும் டனல் நடந்து வருவாங்க. ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது கடைசியாக அந்த ஃபாதர் இருந்ததில்ல, அந்த ஃபாதர் ஹீரோடைய கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டுருந்துருப்பாரு. அந்த நெக்லஸ் ஹீரோவுக்கு நம்பிக்கையை தரும், போகிற வேலை சாதிக்கணுன்ற மாரி அதை தந்துருப்பாரு. அதை பற்றி யோசிக்க இந்த இடத்துல ஹீரோயினி நீ ஒரு மெசனரின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அப்போ எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் வால்கேரி டீமில் இருந்தேன், ஆனால் அங்கே 1 or 2 இயர்ஸ்க்குள்ளார கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணணும், ஆனால் நான் ஒன்றுமே கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண கிடையாது, லாஸ்ட் இயரே நான் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணல, அதில் இப்போதைக்கு நான் அவங்க கீழே வேலை செய்யலைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாதர் யாங்கோடைய கைக்கு பின்னாடி நான் ஒரு காயத்தை பார்த்தேன், அவர் பாய்சன் மூலியமாக தான் இறந்துருக்காரு, இப்படி நார்மல் ஹார்டினரி பீப்புள்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹான்சன் அப்படியே உள்ளார போகிறாரு. உள்ளார போகும்போது தான் ஃபாதர் வந்து கடைசியாக நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒயின் பாட்டிலை எடுத்துன்னு போய்க்கோன்னு சொல்லி இருந்திருப்பார்ல, அது ஹீரோவுக்கு நாங்கள் வந்து அந்த ஒயினை பார்க்குறாரு. அந்த ஒயினை கீழே கொட்டும்போது அந்த ஒயின்லேருந்து ஒரு சீட்டு தெரிய வருது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தேன் ஆண்டர்சன் மில்லருடைய அந்த சீட்டு தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அந்த சீனுடைய கண்டினியூஷனை காமிக்கிறாங்க. அமெரிக்கன் கடைசியாக நார்த் கொரியாவுடைய சப்மெரினை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நியூக்ளியர் அட்டாக் நடக்க போகிறது ரியல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நார்த் கொரியா என்னமோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதை கூடிய சீக்கிரம் தடுக்கணும்னு இருக்காங்க. ஆண்டர்சன் மில்லருக்கும் இது விஷயமாக தான் கால் வருது. இப்போதைக்கு சாமண்டேனியல்ஸ் ப்ரெசிஷியஸ் ஸ்ட்ரைக்கை ஆக்டிவேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நார்த் கொரியாவில் 40 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த இடத்தையுமே இவங்க அழிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா எப்போ நியூக்ளியர் பாமை அமெரிக்கா மேலே போடுவாங்கன்னு இவங்க யோசிச்சு வச்சுருக்காங்கன்னா, நார்த் கொரியா லீடர் ஹான்சங்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி போடலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு அமெரிக்கா இருக்கு. ஆனால் இது சுத்தமாக ஆண்டர்சன் மில்லருக்கு பிடிக்கல.
அதில் இவருமே நம்ம நார்த் கொரியா மேலே இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புள்ஸ் இறப்பாங்க, பாதி பேருடைய உயிரை காவு வாங்கி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணுமான்னு கேட்டால் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு ஆண்டர்சன் மில்லரே கூப்பிடாமலே போயிடுறாங்க. ஆண்டர்சன் மில்லருக்கும் கொஞ்சம் சந்தேகமாகுது. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ முன்ஜா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு என்ன கடைசி ஃபாதர் யாங் நார்த் கொரியாவுக்கு போக சொன்னார், அதுக்கான அர்த்தம் இப்போ தான் புரியுதுன்னு சொல்ல, அவர் எதுக்கு ஒன்று நார்த் கொரியாவுக்கு போக சொல்லணும், உன்னுடைய குடும்பம் நார்த் கொரியாவில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்க அவருமே ஆமான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினியும் நீ நார்த் கொரியாவுக்கு போ, நான் இந்த இடத்துல பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறேன், பிரசிடெண்ட்டுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படுதுன்னும் போது ஹீரோ நீ அவளை நம்புறியான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களும் நான் கண்டிப்பாக அவங்கள நம்புறேன்னு போது சரின்னு ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஃபாதர் யாங் ஒரு விஷயத்தை கொடுத்துருந்துருப்பார்ல, அந்த நெக்லஸை ஹீரோயினுடைய கழுத்தில் போட்டு இது உன்னை காப்பாற்றும், நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் பயப்படாதன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களை பிரசிடெண்ட்டுக்காக வெளியே காத்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக பிரசிடெண்ட்ஸோடைய கார்லாம் அங்கே போகுது. சரின்னு இவங்களுக்கு பிரசிடெண்ட்டை பார்த்து நடந்த மொத்த விஷயங்களையும் சொல்கிறாங்க. கடைசியாக அந்த லெட்டரையுமே காமிச்சா அந்த இடத்துல தான் ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட். இந்த விஷயம் முன்னவே பிரசிடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை படிக்கும் போதே உன்னுடைய ஹஸ்பண்ட் எரிச்சிருக்கணும், இல்லைன்னா இந்த சமயத்தில் ஃபாதர் யாங்கும் உயிரோடு இருந்திருப்பாருன்னு சொல்ல அந்த இடத்துல இவங்க அந்த லெட்டரை அப்படியே எரிச்சிடுறாங்க. ஹீரோயினி தடுக்கலான்னு பார்க்குறாங்க, ஆனால் அது மொத்தமாகவே பொசுங்கிடுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய ஹஸ்பண்டை யார் கொண்டான்னு எனக்கு தெரியும், அது மொத்தத்தையுமே மறைச்சதே நான் தான், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா, நீ ரொம்ப ஹானஸ்டானவன், இப்படிலாம் அரசியலுக்குள்ளார இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் உன்னால் இங்கே சர்வை பண்ண முடியாது, அதால் நீ உன்னுடைய வேலையை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சவுத் கொரியாவை விட்டு போயிடுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினியும் ஒரு வேளை நான் போகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புனா அந்த இடத்துல பிரசிடெண்ட் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும், இது என்னுடைய ஆர்டர், நான் உன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, செய்ய சொன்னேன், மறக்காமல் அதை செய்யன்றமே சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினியும் ஒரு மாதிரி கோபத்தில் வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. சைனாவுக்கு போன ஹான்சனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹான்சன் இப்போதைக்கு 2 பேரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சைனா பார்டரை கிராஸ் பண்ணலான்னு இருக்காரு. அதை தொடர்ந்து தான் இவர் நார்த் கொரியாவுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். அதால் 2 பேருக்கு பணத்தை கொடுத்து அப்படியே அந்த சைனா பார்டருக்கு கிளம்புற மாரி காமிக்க ஹீரோயினி இப்போதைக்கு ஜுன்னிக்கோடைய அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, அதாவது ஆக்சனுமே இந்த வீடு உன்னோடையதுன்னு எனக்கு தெரியும், நான் கூடிய சீக்கிரம் இந்த வீடை விட்டு போயிடுவேன், நீ கவலைப்படாதன்ற மாரி சொல்ல அதை பற்றி நான் இங்கே பேச வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்கு என்னுடைய மேரேஜுக்கு ஒத்துக்குனீங்க, உங்களுக்கு தான் ஆரம்பத்தில் என்னை பிடிக்கலன்னு போது அந்த இடத்துல இவங்களும் எனக்கு உன்னுடைய திறமை புரிஞ்சுது, நீ ஒரு பொலிட்டீஷியனாக ஜெயிப்பன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னுடைய கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் இருந்தா ஆனால் உங்ககிட்ட அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நான் பார்த்தன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய அம்மாவை பற்றியுமே செக் பண்ணேன், உன்னுடைய அம்மா பல வேலைகள் பார்த்துருக்காங்க, ஆனால் கடைசியாக உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஃபோட்டோலாம் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோயினி பிரசிடென்ட் ஆகணும்னு தான் வந்திருந்திருப்பாங்க. ஹீரோயினி இப்போதைக்கு பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்காக போராடலான்னு இருக்காங்க. அதை சொல்லிவிட்டு அப்படியே ஆக்ஷன் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோயினுடைய ஸ்கூல் ரேங்க் கார்டை காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயினுடைய கனவு பிரசிடென்ட்னு எழுதியிருக்கு, அதாவது உனக்கு சின்ன வயசுலேருந்தே பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இருந்திருக்குதானன்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹீரோயினியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிரசிடென்ட் ஆகிட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அசட்டையும் உங்ககிட்டே கொடுத்துருவேன், உங்கள் பையன் என்கிட்ட என்னெல்லாம் கொடுத்தாரோ அது மொத்தத்தையும் உங்களுக்கே தந்துடுவேன், இன்க்ளூடிங் இந்த வீடியோ சேர்த்து தான் சொல்கிறேன், அதில் எனக்கு உங்கள் உதவி தேவைன்னும் போது ஆக்சனுமே இந்த டீலிங் பிடிச்சி போன மாதிரி தெரியுது. அவங்களுமே பண்ண ஒத்துக்கிறாங்க. முதல்ல நான் என்ன செய்யணுன்ற மாரி ஹீரோயினி கிட்டே கேட்டால் ஹீரோயினி முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டை உங்கள் பையன் ஜுன்சன் கிட்டேருந்து விடுதலை பண்ணுங்க, அவன் எனக்கு திரும்ப தேவைன்ற மாரி அந்த இடத்துல இவங்க சொல்ல சரின்னு ஆக்சனுமே அதை கேட்டுக்கிறாங்க. இப்போ சைனா பார்டருக்கு, அதாவது நம்ம ஹீரோ போயிருப்பார்ல, போய் பார்த்தா அந்த இடத்துல சைனா பார்டருக்கு எதிரே அதிக ஆட்கள் இருக்காங்க. அவங்க மொத்த பேருமே அந்த பார்டரை கிராஸ் பண்ணுற ஆட்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கோபமாக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினியோட இருந்த அந்த சில மூமெண்ட்டை யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஈத்தனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈத்தன் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் அவளுக்கு பாடி கார்டாக ஒத்துக்கிறேன், நீ நம்ம கிளைண்ட்டு கிட்ட சொல்லு, ஐ டேக் ஆஃப் ஹர்ன்ற மாரி ஹீரோயினியை பற்றி சொல்ல இப்போது ஹீரோயினியை பார்த்துக்க ஹீரோ ஒத்துக்கினாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 3வது எபிசோடு எப்படி போக போகுது, உண்மையாலுமே அவங்க எல்லோரும் வாருன்னு சொல்கிறாங்களே அந்த வாரை தடுப்பாங்களா, உண்மையாலுமே நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படிப்பட்ட வார் ஸ்டார்ட் ஆக போகுது, இது மொத்தத்தையுமே நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபன் கைஸ்.